வண்ணமயமான விழா நமது சகோதர சகோதரிகளால் இங்கே கொண்டாடப்படுகிறது. இது தேச ஒற்றுமைக்கான விழா. தேச ஒற்றுமைக்கான விழா கொண்டாடும் போது இது தமிழ்நாட்டுக்கான விழா அல்ல என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மாநிலத்தை சார்ந்தவர்களும் அன்போடு கொண்டாடுகின்ற விழா இது. அதனால ஒரு தேச ஒற்றுமையும் தமிழ் உணர்வை மேம்படுத்தும் விழா என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் இத்தகைய விழாக்கள் எல்லாம் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே பிரித்தாளும் ஒரு தன்மையை கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யலான் இருக்காங்க. அதாவது மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் எதற்கும் அவர்கள் எல்லாம் சரியான ஒரு அறிவாற்றல் இல்லாதவர்கள், பதவி வகிக்க இயலாதவர்கள் என்று தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் தமிழ் கலாச்சாரமே சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு தமிழரின் அடிப்படை பண்பையே குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழரின் அடிப்படை பண்பு என்ன? வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், வந்தாரை வரவேற்கும் தமிழகம். ஆனா தமிழனின் அடிப்படை பண்பு அதுதான். தமிழனின் அடிப்படை பண்பு என்னைக்குமே மற்ற மாநிலங்களையோ சகோதர சகோதரிகளையோ துன்பப்படுத்துவதோ வேறுபடுத்துவதோ இல்லையே இல்லை. காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவதும் இல்லை. ஆனா அதே மாதிரி எல்லா மதமும் சம்மதம் என்று பேசுபவர்கள் தான் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். ஆக ஒரு மதத்தை நிந்திப்பவர்கள், மரியாதைக்குரிய பிரதமர் வந்தாலே வரவேற்காமல் ஒரு பண்பாட்டை, புதிய பண்பாட்டை முன்னிறுத்துபவர்கள், அதே மாதிரி எல்லாரையும் மதிக்காமல் நான் சிறந்தவள் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களும் சிறந்தவர்கள் என்று சொல்வதுதான் தமிழ் பண்பாடு. ஆக தமிழர்களை உயர்த்துகிறேன் என்று ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை கொடுத்துக்கொண்டு தமிழ் கலாச்சார, தமிழ் அடிப்படை பண்பையே இவர்கள் குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால் அதற்கு தமிழக மக்கள் சரியான பதிலடியை கொடுப்பார்கள் என்பது எனது கருத்து. இல்ல, நானே சொல்லிருக்கேன். அது எப்படின்னா, அது தமிழ் படுத்தியது தப்பு. அதே தமிழ்னா தமிழ படுத்தணும். ஆக தமிழ் படுத்தாம துவாரான கர்த்தவிய துவாரான கர்த்தவியான கடமை, அங்க துவாரான வாழ்னு சொல்லலாம், இல்லைன்னா வழின்றது அப்படிக்காக சொல்லிருக்கலாம். பட் அது அப்படிதான் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு. என்னோட தமிழ்நாட்டில் வைக்கும்போது தமிழ் பிரதானமா இருக்கணும். இதை நானே ட்வீட் பண்ணா அதிகாரிகள் இதை சரி செய்திருக்கணும்னு சொன்னா, இல்ல இந்திய திணிப்பு தான் உங்களோட குறிக்கோள் அப்படின்னு எல்லாரும் பாயிரீங்கன்னா, நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு சர்க்குலர் வந்ததுப்பா, கீதா ஜீவன் அவங்களுக்கு தெரியும், ஹிந்தியும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்தது. அப்ப அதிகாரிகள் தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னீங்க. அப்ப தமிழ்நாடு அரசு ஹிந்தியை திணிக்க முயற்சி செய்ததா? அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். இன்னைக்கு நாங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான் நாங்க சொல்லுகிறோம். அதே மாதிரி புதுச்சேரியில ஜல்சக்திய இல்லந்தோறும் இனிய குடிநீர் தான் நான் மொழிபெயர்த்திருந்தேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னைக்குமே தமிழ்நாட்டில் திணிப்பு என்பதற்கு எந்த முயற்சியும் மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனா திணிப்பு என்பதை நீங்கள் திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான். தமிழை முதன்மையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில் தமிழ் தான் பிரதானப்படுத்தப்படுகிறது, தாய்மொழி. அதுக்கு நீங்க எதிர்க்கிறீங்க. நீட் தமிழிலும் எழுதலாம் அப்படின்றத கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சியின் அரசு. ஆனா நீங்க ஒரு குரூப் 2 எக்ஸாம கூட ஒழுங்கா நடத்தாம, ஆனா எல்லா நாளும் தமிழை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதான் நான் கேட்கிறேன். யூபி அரசாங்கத்தில் இருந்தீங்கல்ல, அன்னைக்கு ஏதாவது நீங்க எல்லாத்தையும் நீங்க தமிழ்ல இந்தியில இருக்கு நீங்க எனக்கு குற்றம் சாட்டி இருக்கிறீங்களா? தமிழ் படுத்தி கொண்டிருக்கிறோம் நாங்க நம்ம மாநிலத்திற்கு ஏற்ற மாதிரி. ஏனென்றால் இது இயல்பு. மத்தியில இருக்கும் பொழுது அந்த பெயர்கள் அப்படி இருக்கிறது. ஆனா நாங்க இங்க பேசும் பொழுது பிரதம மந்திரியின் காப்பீடு திட்டம், பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் கலைஞர் பெயர் வந்தனா உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கும். அதனால அரசாங்கத்தின் தோல்வியை மறைப்பதற்கு எப்பெல்லாம் முன்னிறுத்தணுமோ அப்ப ஹிந்தியை கையில் எடுத்துக்குவாங்க. ஹிந்தியை கையில் எடுத்துக்கொண்டு நான் கேட்கிறேன், இதே தயாநிதி மாறன் ஹிந்தியில போஸ்ட் அடிக்கலன்னு சொல்ல சொல்லுங்க, ஓட்டு வேணும்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சுயநலத்திற்காக இவங்க எல்லாம்
ஹிந்தியில போஸ்டர் அடிச்சாங்க, ஹிந்தியில பேசி ஓட்டு கேட்டாங்க. நாம அப்படி பஞ்சவந்தி மாதிரி கலர் மாறுறவங்க இல்ல. கலரை போட்டா கூட உண்மையான கலரை போட்டுக்கோ, நாங்க கலரை மாத்தி எல்லாம் போட மாட்டோம் நாங்க. அதனால இன்னைக்கு முதலமைச்சர் பதற்றத்துல இருக்கிறாரு. முதலமைச்சர் மட்டும் இல்ல, அவங்க கூட்டணி கட்சிகளே பதற்றத்துல இருக்கிறாங்க. அதனால உண்மையான பிரச்சனை எவ்வளவோ நான் கேட்கிறேன். நாங்குநேரியில ஒரு கலவரம் வந்து இங்க வெட்டி கொண்டு இருக்காங்க. அதை பற்றி வெங்கடேசன் பேசுறாரா? கம்யூனிஸ்டுகள் பேசுறீங்களா? ஆனா ஒரு ஹிந்தி வாழை பத்தி நாங்க தான் சொல்லிட்டோம்ல, அது தவறு, அதிகாரிகள் தவறு செய்துக்கா மாத்துங்க. நானே சொல்லிட்டேனே காலையில. ஏன் உண்மையான பிரச்சனை எங்க ஓடிக்கொண்டு வேங்கை வயல் கண்டுபிடிச்சீங்களா நீங்க? உண்மையான பிரச்சனை தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. 2.5 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகினால. ஏர்லைன்ஸ்ல போன ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட தவறா நடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் கைதாகி இருக்கிறார். இதெல்லாம் என்ன சொல்றீங்க நீங்க? உணர்வு பூர்வமாக பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. உடனே அதை மூடி மறைக்கிறது. அந்த காலத்து உங்களோட இந்த ஹிந்தி எதிர்ப்பு, திணிப்பு, இந்த மாய்மாலாம் ஒண்ணு நடக்காது. மக்களுக்கு நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தா தமிழ்ல பேசுறாரு, தமிழ்ல ட்வீட் போடுறாரு, தமிழுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்க மறைக்க வேண்டும் என்று பார்த்தால் நடக்காது என்பது எனது கருத்து.